அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக உலக நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்திய திருநாட்டிலிருந்து, தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும், பெரியவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு மக்கமா நகர் நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழால் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இறையில்லமாம் திரு காபாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹே நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூல்ல 14482வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. மப்ரூரான ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தவிர வேறு எதையும் அவன் கூலியாக சன்மானமாக தரவே மாட்டான். ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார், அது மப்ரூரான ஹஜ்ஜாக இருந்தால் அவருக்கு சுவர்க்கம்தான் கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொருவரும், யா அல்லாஹ் எங்கள் ஹஜ்ஜை ஹஜ்ஜன் மப்ரூராக நீ ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் கட்டாய கடமை. லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து, குடும்பத்தை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு, தொழில்களை விட்டுவிட்டு, கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் 40 நாட்கள் மக்காவிலும் அதை சுற்றியுள்ள மற்ற இடங்களிலும் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நேரத்திற்கு சாப்பிட முடியாது, அருந்துவதற்கு நீர் கிடைக்காது, சிரமப்பட்டுதான் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான முறையிலே நிம்மதியாக தூங்க முடியாது. கொஞ்சம் சிரமம்தான், ஒரு 5 நாட்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு பணத்தை செலவு செய்து இவ்வளவு தூரம் சென்று நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி அது மப்ரூரான ஹஜ்ஜாக இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மப்ரூரான ஹஜ்ஜினா என்ன, அதை நாம் விளங்க வேண்டும். சில பேர் மப்ரூரான ஹஜ்ஜினா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பதாக பொருள் கூறுகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு பொருள். மப்ரூர் என்பதற்கு மக்பூல், ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் வைக்கிறார்கள். மப்ரூர்னா என்ன அர்த்தம்? பிர்ருல உள்ளது. பிர்ருன் அப்படின்னா நன்மை. அப்ப நன்மைகள் மட்டும் இருக்கின்ற ஹஜ்ஜிக்கு பெயர் தான் ஹஜ்ஜுன் மப்ரூருன். அல்ல பாவமே இல்லைன்னு அர்த்தம். பார்வையால், பேச்சால், நடவடிக்கையால், எந்த செயல் மூலமாகவும் பாவம் இல்லாமல், பாவம் செய்யாமல் ஒருவர் ஹஜ்ஜி செய்வாரேயானால் அந்த ஹஜ்ஜிக்கு பேர் தான் ஹஜ்ஜுன் மப்ரூருன்.
நாம நினைக்க மாதிரி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் அல்ல. பாவங்கள் கலக்காத நன்மைகள் மட்டும் நிறைந்திருக்கின்ற ஹஜ்ஜிக்கு பெயர்தான் ஹஜ்ஜுன் மப்ரூருன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அதே ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிறது. காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரல் நபி அல்லாஹி, யா நபி அல்லாஹி, மல் ஹஜ்ஜுல் மப்ரூரு, ஹஜ்ஜுல் மப்ரூருன் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பதிலை தருகிறார்கள். ஒவ்வொரு ஹாஜிகளும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த கடமைகளை அல்லாஹ் ஒருவனுக்காக நாம் செய்ய வேண்டும். அந்த கடமைகளை செய்வதோடு அந்த ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுன் மப்ரூருன் என்பதற்கு நபி அவர்கள் என்ன விளக்கம் கூறினார்களோ அந்த விளக்கமும் அதிலே சேர வேண்டும். சேர்ந்தால் அவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அது ஹஜ்ஜ மப்ரூராக இருக்கும். சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? மல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜுல் மப்ரூருன் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. இத்ஆமுத் தஆம், இஃஷாவுஸ் ஸலாம், தீபுல் கலாம். இந்த மூன்று தன்மைகளும் அந்த ஹாஜியாரிடத்தில், ஆண்களோ பெண்களோ, அவர்களிடத்தில் இந்த மூன்று தன்மைகள் இருக்குமானால் அதோடு ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒழுங்காக அவர்கள் செய்திருப்பார்களேயானால் அவர்கள் தாயகம் திரும்பும் பொழுது அவர்களின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜ மப்ரூராக ஆக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எல்லா ஹாஜிகளுக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக. அப்ப ஹஜ்ஜ மப்ரூருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்னது? இத்ஆமுத் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளித்தல். மக்காவுக்கு போறோம், மினாவுக்கு போறோம், அரஃபாவுக்கு போறோம், முஸ்தலிஃபாவுக்கு நாம செல்கின்றோம். எங்கு சென்றாலும் ஏழைகள் காணப்படுவார்கள். கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், பக்கத்து நாடுகள்ல போர் நடக்கும் பொழுது கையை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், மற்ற உறுப்புகள் சிதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்துல மக்காவிற்கு வந்து, அரஃபாவிற்கு வந்து, மினாவிற்கு வந்து என்ன செய்வாங்கன்னா யாசகம் கேட்பார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஏழைகள் தான். அப்ப இத்ஆமுத் தஆம்னா என்ன அர்த்தம்? பசித்தவருக்கு உணவை நாம் கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் மிருகங்களை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஏழைகளுக்கும் 1 திரகமோ 2 திரகமோ நம்மால் எந்த அளவிற்கு நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். மக்கா மதீனால உணவகங்களுக்கு முன்னால் உணவை வாங்குவதற்காக லைன்ல நிப்பாங்க, வரிசைக்கா நிப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் உணவகத்திற்குள்ளால் சென்று சாப்பிட்டு விட்டு வெளியே வருவார்கள். இந்த வரிசையில் நிற்கிறாங்களே ஏன் தெரியுமா? சில செல்வந்தர்கள் அந்த உணவகங்களுக்கு சென்று சில பணங்களை, மிருகங்களை கொடுத்து ஏழைகளுக்கு நீங்கள் இலவசமாக உணவை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அந்த இலவச உணவை வாங்குவதற்குத்தான் இந்த வரிசையில நிற்கிறாங்க. ஆனால் ஒரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? பெரும் பெரும் செல்வந்தர்கள் கூட, மற்ற ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் கூட அந்த ஏழைகளுக்கு சொந்தமான இலவச உணவை வாங்குவதற்கு அந்த வரிசையில நிற்பாங்க. வேதனையா இருக்குது. இவர்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். ஒன்று கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஏழைகளின் உணவை கெடுப்பது கூடாது. ஏழைகள் மட்டும் வாங்குவதற்காக இருக்கக்கூடிய வரிசையில ஏழைகளை எல்லாம் பின் தள்ளிவிட்டு, புறந்தள்ளிவிட்டு ஒரு சில செல்வந்தர்கள் அந்த லைன்ல நின்று என்ன செய்றாங்கன்னா அந்த இலவச உணவை வாங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ மப்ரூருக்கு அற்புதமான ஒரு விளக்கம் என்ன கொடுத்தாங்க? இத்ஆமுத் தஆம், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும்.
இவங்க உணவு அளிப்பதும் இல்லை. அந்த ஏழைகளுக்கு கிடைக்கிற உணவை அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறதும் இல்லை. இவங்க லைன்ல நின்று அந்த உணவை இவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. தயவு செய்து அந்த காரியத்தை எந்த காட்சிகளும் செய்துவிடக் கூடாது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃஷாவு சலாம், சலாமை பரப்புதல். ஹாஜிகள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் குறிப்பிட்ட சில நாட்கள் முஸ்லிம்களை மட்டும்தான் பார்ப்பார்கள். முஸ்லிம்கள் அல்லாத வேறு யாரையும் அங்கே காணவே முடியாது. ஹஜ்ஜுடைய காலங்கள்ல முஸ்லிம்கள் மட்டும்தான் அங்கே இருப்பார். யாரை பார்த்தாலும் முஸ்லீம். அவ நாம என்ன செய்யணும்? முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் போது நமக்கு? நம்ம நாடுகள்ல நம்ம பார்த்த முகத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்க ஒரு செகண்டுக்கு ஒரு புதுமுகம், பல நிறத்தவர்கள், பல மொழியை பேசக்கூடியவர்கள், பல நாட்டவர்கள், பல குணங்களை கொண்டவர்கள். அந்த காட்சி வேற எங்கேயுமே காண முடியாது. தொழுவிட்ட சலாம் கொடுத்தவங்க பார்த்தா இந்த பக்கம் ஒரு கருப்பர் உட்கார்ந்து இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு வெள்ளையர் உட்கார்ந்து இருப்பாரு. நம்மை விட பல அடி உயரமாக இருப்பார். அவரையெல்லாம் நம்ம எப்ப காண முடியும்? ஊருக்கு போய் அவர் ஊருக்கு போய் நம்ம சலாம் சொல்ல முடியும். அங்கேயும் சில பேர் ஊமையாத்தான் இருக்கிறாங்க. சலாமும் சொல்றது இல்லை, சலாத்துக்கு பதிலும் சொல்றது இல்லை. கேட்டா அவர் யாரோ நான் யாரோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஐயுல் இஸ்லாமி கைருன், சிறந்த இஸ்லாம் எது? இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார்கள். துத்இமுத் தஆம், பசித்தவருக்கு நீ உணவளிக்க வேண்டும். வதக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப், உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ, நம்ம சொந்த நாட்டுல வாழ்ந்தாலும் சரிதான், பள்ளிவாசலுக்கு போறோம், புதுசா ஒருத்தர் வாராரு, அவர் யாரோ நான் யாரோ, நான் அவருக்கு சலாம் சொல்லுவானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சலாம் சொல்லி அறிமுகமாக வேண்டும். அறிமுகமான பிறகு சலாம் சொன்னா அது சலாமே கிடையாது, அது சுன்னத்தே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஹஜ்ஜ மப்ரூருக்கு இஃஷாவு ஸலாம், சலாமை பரப்புதல். பார்க்கறாளுக்குலாம் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். மத்தவங்க சலாம் சொன்னா வலைக்கும் சலாம். இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் நாம் பேண வேண்டும். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது தீபுல் கலாம், நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும். சில ஹாஜிகள் பார்த்தா அப்படின்டா ஹரமுக்குள்ளாலேயே அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க. நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், பொறுமையை நாம் கையாள வேண்டும். ஹாஜிகளுக்கு முதல்ல அங்க பொறுமைதான் அவசியம். வீட்டுல இருந்த மாதிரி, சொந்த ஊர்ல இருந்த மாதிரிலாம் அங்க இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவ வராங்க ஹஜ்ஜிக்கு. பல குணத்தை உடையவர்கள், பல நாட்டை சார்ந்தவர்கள், திரகாத்திரமானவர்கள். நாம அவங்களுக்கு மேல ரொம்ப பலகீனமா தான் இருப்போம். அதனால கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பாசை தெரியாதவர்கள் வருவார்கள், நாம தமிழ் பேசுறோம், அவங்க ஏதோ ஒரு நாட்டு உள்ள ஒரு பாசையை பேசுவாங்க, நாம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. சில ஹாஜிகள் அவனை போய் தமிழ்லே திட்டுறது, அந்த மோனம் இந்த மோனம்லாம் திட்டுறாங்க. இதெல்லாம் கூடாது. அப்ப யாரு ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரோ, பார்ப்பவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுகிறாரோ, நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரோ, இவர்தான் ஹஜ்ஜே மப்ரூரான ஹஜ்ஜி செய்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக விளக்கம் தருகிறார்கள். அருமையான கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, இறையில்லமாம் திரு காபாவை கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டு வைத்துக் கொண்டு தொழுகின்ற பாக்கியம் பெற்ற ஹாஜிகளே, நபிமார்களும் இறைநேச செல்வர்களும் நல்லடியார்களும் நபி தோழர்களும் எந்த காபாவை வலம் வந்தார்களோ அந்த இடத்தில் தங்கள் கால்களின் பாதங்களை பதிக்க செல்பவர்களே, தயவு செய்து உங்கள் ஹஜ்ஜ மப்ரூராக ஆக வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கத்தை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து
செயல்பட வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.